நல்லவனாக வாழ்ந்தா செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கம், கெட்டவனாக வாழ்ந்தா வாழும்போதே சொர்க்கம். நான் அதை கொஞ்சம் மாற்றுறேன். நீங்கள் நல்லவனாக வாழ்ந்தும் வாழும்போதே சொர்க்கத்தை அனுபவிக்கலாம். ஏன்னா உலகம் அப்படிதான் கற்று வச்சிருக்கு. என்ன நல்லவனாக வாழ்ந்த அந்த பூமியில் இடமே, நீங்கள் சொல்லுங்க, நான் நல்லவனாக வாழ்ந்து சொர்க்கத்தை அனுபவிப்பேன். இதுக்கு ஆவியானவருடைய பேலன் தேவைப்படுகிறது. அதை நான் நாடுகிறேன், அதை எனக்கு அவர் அனுப்புகிறார். பிரைஸ் காட். உங்களை நான் வாழ்த்துறேங்க. நீங்க நல்லவங்களா இருந்து சொர்க்கத்தை இந்த பூமியிலே அனுபவிப்பீர்கள். பிரைஸ் காட். எல்லா இருளின் காரியங்கள் எல்லாம் நீங்கி போவதாக. இந்த ஆச்சரியமான ஒளிங்கிறல் இன்னொரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். வாழும்போதே சொர்க்கம். உங்க கையில அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் காட். இந்த வாழ்க்கையை நீங்க கற்பனை பண்ணுங்க. அப்ப யோசேப்பு வாழ்க்கையில ஓப்பனிங்கே செம்ம ஓப்பனிங்ல தாங்க ஆண்டவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. யோசேப்புக்கு அப்ப தெரிஞ்சிருக்குமான்னா எனக்கு தெரியல. கொல்லுவாங்கன்னு தெரியாது, இப்படி நான் எகிப்துக்கு கொண்டு போகப்படும்னு தெரியாது, என்ன நடக்குன்னே தெரியல. ஆனா பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கு. நான் உங்க மேல சொல்றேன், எதிரின காரியங்கள் எல்லாம் விலகி போகும், தேவையானது மட்டும் உங்களுக்குள்ள வரும். அந்த நேரம் குளிக்கல போடுறது கூட யோசேப்புக்கு எப்படி தான் இருந்திருக்கும், வருத்தமாக தான். என்னடா அது, கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் இப்படி தூக்கி போட்டாங்களே. சிலர்லாம் நம்மளை குளிக்கல தூக்கி போடுறது ரொம்ப நல்லது. அப்போ தான் நம்ம பஸ்ஸே ஏறுதோம். எகிப்துக்கு என்ன செய்கிறோம், அவன் குளிக்கல தூக்கி போடலை. நான் இப்போ கற்பனையாக பார்க்குறேன், ஒரு நல்ல ஏசி பஸ்ஸில் ட்ராவல்ஸில் புக் பண்ணி அனுப்புகிறாங்க யோசேப்பை எகிப்துக்கு. பிரைஸ் காட். அப்போ பாருங்களேன், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு. அப்போ இந்த உலகம் நமக்கு விரோதமாக எதுவுமே செய்யாதுன்னு நினைக்காதீங்க, செய்யக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. புரிஞ்சுதுங்களா? நம்ம அழிஞ்சு போகிற மாதிரி ஒன்று நடக்கிறதுக்கு ஆண்டவர் விட மாட்டார். அதே மாதிரி இப்போ குளிக்கலையும் போடலைன்னா என்ன ஆயிருக்கும்? ரூபன் சொன்ன மாதிரி அப்பாட்ட அனுப்பிட்டா லைஃப் நார்மலா. ஆனால் தேவ திட்டம், அவர் குளிக்கல என்ன பண்ணணும், அப்படியே எகிப்துக்கு போகணும்யா. எந்த விதத்தில்? ஹல்லேலூயா. அப்போ குழிக்குள்ள என்ன பண்ணுறாங்க? ஸோ நான் சொல்கிறேன், நீங்கள் குழிக்குள் கிடந்தாலும் வருத்தப்படாதீர்கள். அப்புறம் அங்கேருந்து இஸ்மவேலர் கையில் விற்று எங்கே வந்தாச்சு? போத்திபார் வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கேயாவது நல்லா நடக்குமான்னு பார்த்தா அங்கே கொஞ்ச நாள் நல்லா போகுது. அதுக்கப்புறமா ஒரு பொய் குற்றச்சாட்டு என்ன செய்து நடக்கு. அதுக்கப்புறம் சிறைச்சாலைக்கு வராரு. அங்கேயும் அப்படியே, அங்கே ஒரு பானை பாத்திரக்காரன்ட்ட தயவை எதிர்பார்க்குறாரு. அது என்ன செய்யலை, கிடைக்கல. யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது என்ன சொல்லலை, என் வருத்தம் யாவையும் தேவன் மறக்கும்படி செய்தார். ஏன்னா வருத்தம் இருக்கும்போது வருத்தத்தை மறக்கும்படி செஞ்சாருன்னு நம்மளால் என்ன செய்ய முடியாது, சொல்ல. அப்போ கடைசியாக என்ன நடக்குன்னா, அவருடைய வாழ்க்கையில் அவர் இந்த வருத்தங்களெல்லாம் அவர் நினச்சிக்கிட்டே இருந்திருக்கிறார். எது வரைக்கும் நினச்சிருக்கிறார் தெரியுமா? அவர் அதிபதியாய் உயர்த்தப்படுற வரைக்கும் வருத்தத்தை என்னதான் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஆனால் அவருடைய பாதை அதிபதிக்கான அந்த பாதையில் தான் என்ன பண்ணிட்டு, உயர்வுக்கான பாதையில் தான் போயிட்டு இருக்கிறாரு. கால் நடக்கிறது என்னமோ நல்ல பாதை தான், ஆனால் அவருடைய எண்ணங்கள் எல்லாமே எப்படி தான் இருக்கு, வருத்தமாக தான். இது நம்ம தவிர்க்க முடியாதது, உண்மைதானே? அந்த வருத்தங்கள் என்ன செய்யுது, உள்ள ஒரு நினைவாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்பவும் நினைக்க மாட்டாரா இருக்கும். இந்த யார்கிட்டயா நல்ல 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 மைண்டு ஃப்ரீயாக பேசணும் தெரியாது, சில வேலையை சின்சியராக செய்யும்போது தெரியாது. எப்போ கொஞ்சம் ஃப்ரீ மைண்டாக உட்கார்ந்தோன்னா, உண்மையிலே சொல்கிறேங்க, யோசேப்பு ஃப்ரீ மைண்டாக உட்காரும் போதெல்லாம் தகப்பன் வீட்டையும் தன் சகோதரர்கள் தனக்கு செய்ததையும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படியே. ஏன்னா நினச்சி பார்க்கறதுக்கு நேரம் என்ன செய்யுது இருக்கு, நினச்சி பார்க்கறதுக்கான சூழ்நிலையும் அங்கே என்ன செய்யுது இருக்குது. அதனால் சிறைச்சாலை வரைக்கும் போத்திபார் வீட்டில் வேலை பார்க்கும்போதும் அப்பப்போ என்ன பண்ணுறாரு, இப்படி பண்ணிவிட்டாங்களேயா, இப்படி பண்ணிவிட்டாங்களே, அப்பா கூட என்னை புரிஞ்சுக்கிடாமல் இப்படி அனுப்பி வச்சிட்டாரே, இவங்க இவ்வளோ கோபமாக இருக்காங்கன்னு தெரியும், அதனால் என்ன அனுப்பி வச்சிட்டார அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ
வருத்தம் சிறைச்சாலை வரைக்கும் அந்த வருத்தம் என்ன செய்யலை. கடைசியில் ஆண்டவர் எப்போ பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லி அதிபதியாய் நியமிக்கிறாரோ அப்போ வேலையும் அதிகமாயிற்று, மகிமையும் பெருகிட்டு, எல்லாம் இதான உடனே கானான் தேசமே என்ன செஞ்சிட்டு, தகப்பன் குடும்பமே பிரைஸ் காட். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று செய்யும்போது உங்களுடைய வருத்தங்கள் யாவையும் நீங்கள் மறந்து விடுவீர்கள். என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதோ செய்கிறாரு, நான் வருத்தத்தை மறக்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலேயே ஆண்டவர் ஒன்றை செய்வார். அந்த செய்கிறது சாதாரணமாக இருக்காது. பின் நாட்களில் நடந்த அத்தனை இழப்பீடுகளையும் அத்தனை வருத்தங்களையும் யார் யார் உங்களை காயப்படுத்தினாங்களோ, எத்தி உதைச்சாங்களோ, அத்தனையையும் மறக்கும்படி செய்வார்.